Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கோடை விடுமுறையொட்டி சென்னை மெரினா, ஒகேனக்கல், மேட்டூர், கொடிவேரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், தற்போது கோடை விடுமுறை இருப்பதால் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களில் படையெடுத்திருக்கிறார்கள். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? சக்தி, கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் ஏராளமாக குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக கோடை காலம் தொடங்கிய முதலே வெப்பம் அதிகமாக வீசி வந்தது. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இல்லாமல் வறண்டு கிடந்தது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது குறைவாகவே இருந்தது. தற்பொழுது கடந்த வாரம் முழுவதுமாக கோடை மழை பெய்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து என்பது வினாடிக்கு 1500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தற்பொழுது அதிகரித்து வருகிறது. இன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் வழக்கமாக சுற்றுலா பயணிகள் வருவதை விட கூடுதலாக வந்திருந்தனர். இங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மெயின் அருவியில் குளித்தும் பரிசல் பயணம் செய்து காவிரி அழகை கண்டு ரசித்து வருகிறார்கள். அதே போல மேட்டூர் அணை பூங்காவிற்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது வழக்கத்தை விட இன்று அதிகமாக இருக்கிறது. இங்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றில் குளித்தும் மீன் உணவு சமைத்து மீன் உணவை உண்டு மகிழ்ந்து வருகிறார்கள். அதே போல சிறுவர்கள் பூங்காக்கள், முயல் பண்ணை, பாம்பு பண்ணை போன்ற இடங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது அதிகமாக இருந்து வருகிறது. அதே போல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் 5000க்கும் மேற்பட்டோர் குவிந்துள்ளார்கள். ஞாயிறு விடுமுறை என்பதால் ஈரோடு மட்டுமல்லாமல் சேலம், நாமக்கல், தருமபுரி போன்ற மாவட்டங்களில் இருந்தும் இங்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்திருக்கிறார்கள். அந்த 15 அடி உயரத்தில் இருந்து கொட்டும் அருவியில் மக்கள் வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக இந்த அருவியில் குளித்து மகிழ்ந்து வருகிறார்கள். அதே போல ஆங்காங்கே மணல் திட்டு போன்ற இடங்களில் குடும்பமாக அமர்ந்து உணவு உண்டு வருகிறார்கள். அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒகேனக்கல், மேட்டூர் மற்றும் கொடிவேரி அணைகளில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒலிபெருக்கிகளில் வந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று எச்சரித்து வருகிறார்கள். மேலும் தலைநகர் சென்னையிலும் மெரினா கடற்கரையில் இந்த ஞாயிறு விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளார்கள். இதனால் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது இன்று வழக்கத்தை விட அதிகமாகவே இருந்து வருகிறது. சென்னை, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேகானந்தன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.